நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற ஒரு குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னா, சிங்கப்பூருக்கு நட்சத்திர கலை விழா நடத்துறதுக்காக நம்ம நடிகர் சங்கம் எல்லாமே கிளம்பி போகிறாங்க கேப்டன் தலைமையில். அப்படி போய் நிகழ்ச்சியும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சிங்கப்பூரில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பணத்தை தராமல் இழுத்தடிச்சிருக்காரு. இந்த விஷயம் நம்ம கேப்டனுக்கு அதுக்கு போயிருக்கு. போன உடனே அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரை கூப்பிட்டு என்னாச்சு ஏன் அப்படின்னு விசாரிக்கிறாரு. விசாரிக்கும்போது அவர் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காரு. சமாளித்தது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்லேயும் பீல் விட்ருக்காரு. உடனே நம்ம ஆளுக்கு கோவம் வந்துச்சு. கோவம் வந்தோடனே என்ன பண்ணியிருக்காரு, சட்டை காலரை பிடிச்சி தூக்கி செவுத்துல நிப்பாட்டி, இப்போ நீ உண்மையை ஒத்துக்கிட்டா தான் நான் உன்னை கீழே விடுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து, மிஸ்டர் விஜயகாந்த் அங்கே பாருங்கள் சிசிடிவி கேமரா எல்லாமே இருக்குது, நீங்கள் மாட்ட போகிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த திருடின உனக்கே சிசிடிவி கேமரா அப்படின்னா திருடின பிடிச்சவனுக்கு என்னடா அப்படின்னு ரொம்ப கோபமாக மிரட்டினதுக்கு அப்புறம் அவர் உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் தான் அவர் கீழே விட்டுருந்துருக்காரு. உள்ளூரில் மட்டும் இல்லைங்க, வெளியூர் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நியாயத்துக்கு கட்டுப்பட்டு செஞ்ச வேலைக்கான கூலி, இது வெளியூர் நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் இல்லாமல், நான் எந்த வேலையை எடுத்துக்கிட்டனோ அந்த வேலையை கரெக்டாக முடிப்பேன்ற உறுதியில் இருந்து இந்த மாதிரியான ஒரு அதிரடியில் இறங்கினால தான் அன்னைக்கு வந்து இந்த நடிகர் சங்கத்துக்கான கடனை மீட்டெடுத்து நடிகர் சங்கத்தில் நிலுவைத் தொகையும் வைக்க முடிஞ்சதுங்கிறதான இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்பின குட்டி ஸ்டோரி. டான்ஸ் ஆடினாங்க, பர்ஃபார்ம் பண்ணாங்க, எல்லாரும் வந்த பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்தாங்க, கனெக்ஷன் ஆச்சு, காசு வந்துருச்சு. அது இல்லை, அந்த வேலையை அவர் செய்யலைன்னா அந்த காசு வந்திருக்காது.